தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அல்கோ டெஸ்ட்டில் எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண போர்ட்ஃபோலியோ வச்சு எப்படி நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறது, அட் த சேம் டைம் லைவில் எப்படி போர்ட்ஃபோலியோவை டெப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக லைவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அல்கோ ட்ரேடிங் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் அல்கோ டெஸ்ட் பிளாட்ஃபார்ம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு இந்த அல்கோ பிளாட்ஃபார்மில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இங்கே ஷோ ஆகும். இங்கே மேலே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மூணாவது ஆப்ஷனாக போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். இங்கே மேலே ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் நியூ போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்ட்ராட்டஜிஸோட லிஸ்ட்டும் இங்கே ஷோ ஆகும். ஆக்சுவலி போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரும்பாலான பேர் ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், 2-3 ஸ்ட்ராட்டஜியை கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ 2-3 ஸ்ட்ராட்டஜியை கம்பைன் பண்ணுறது பேர் தான் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கும், ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கும், டைம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும். சில பேர் ஸ்டாடல், ஸ்ட்ராங்கிள், பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண போகிறோம். உதாரணத்துக்கு இந்த பாண்டா 1, பாண்டா 2, பாண்டா 3 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாண்டா டைப் கொடுத்துக்கலாம், 2024 நியூ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். கீழே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜிஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் ஆயிரும். போர்ட்ஃபோலியோ சேவ்டு நீங்கள் மேலே வந்துருச்சா. ஸோ பாண்டா 2024 நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம மொத்தம் 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். எதற்காக நம்ம இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும், பேக் டெஸ்டிங் ரிசல்ட் கிடச்சிருக்கும். பட் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் தனித்தனியாக பேக் டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலையும் ஒரு 5000 ட்ராடவுன் வருது அப்படின்னா 3 ஸ்ட்ராட்டஜியும் கம்பைன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது எவ்வளோ ட்ராடவுன் வரும் அப்படிங்கிறதையும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம 3 ஸ்ட்ராட்டஜியும் தான் லைவாக அட் த சேம் டைம் டெப்ளாய் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தனியாக பேக் டெஸ்ட் பண்ணி லைவுக்கு கொண்டு போகக்கூடாது. நீங்கள் எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லைவில் ஒரு நாளைக்கு டெப்ளாய் பண்ணுறீங்களோ அதை போர்ட்ஃபோலியோவாக க்ரியேட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோ பேக் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ட்ராடவுன் வருது, எவ்வளோ ப்ராஃபிட் வருதோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆக்சுவல் ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணலாம். இந்த 3 ஸ்ட்ராட்டஜியை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணலாம். நான் 2020 நான் பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்னை வரையும் நான் பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ரன் போர்ட்ஃபோலியோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு மினிட் டைம் எடுத்துக்கும். 1 மினிட் டைம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜியோட பேக் டெஸ்ட் ரிசல்ட்டும் ஷோ ஆகும். மொத்தம் இந்த 3 ஸ்ட்ராட்டஜியோட ரிசல்ட்டும் அக்குமுலேட் ஆகிட்டு ஒரு பேக் டெஸ்டிங் ரிசல்ட் ஷோ ஆகும். அப்போது நம்ம என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தனியாக ரன் பண்ணும் போது உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட், இவ்வளோ ட்ராடவுன் வருது. அப்போது 3 ஸ்ட்ராட்டஜியும் நம்ம சேர்த்து நம்ம ரன் பண்ணும் போது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ ட்ராடவுன் வருது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேக் டெஸ்டிங் ரிசல்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட டோட்டலாக 3 ஸ்ட்ராட்டஜியோட P&L எல்லாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இது பாண்டா 1 ஸ்ட்ராட்டஜி. ஸோ பாண்டா 1 ஸ்ட்ராட்டஜி 1.57 லேக் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பாண்டா 2 பார்த்தீங்க அப்படின்னா 1.45 லேக்ஸ் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. பாண்டா 3 வந்து 92,000 ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அப்போது இந்த 3 ஸ்ட்ராட்டஜியும் சேர்த்து நம்ம ரன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 3,95,000 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் தனியாகவும் பார்க்கலாம். இது அக்ரிகேட் ஆகியும் இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்க 3 ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணீங்க அப்படின்னா இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் 15,000 வரையும் ட்ரா டவுன் கொடுத்துருக்கு, இது 9,000 ட்ரா டவுன் கொடுத்துருக்கு, இது 7,000 ட்ரா டவுன் கொடுத்துருக்கு மேக்ஸிமம் ட்ரா டவுன். ஸோ இது மூணையும் நம்ம அக்ரிகேட் பண்ணி ஒன்றா ரன் பண்ணோம் அப்படின்னா வெறும் 17,000 தான் ட்ரா டவுன் இருக்குது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி அல்கோவில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி போர்ட்ஃபோலியோவில் பேக் டெஸ்ட் பண்ணி இந்த அக்ரிகேட்டில் வந்து எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருது, இதில் எவ்வளோ ட்ரா டவுன் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் டெப்ளாய் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இந்த போர்ட்ஃபோலியோ ஓகே, இதை நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே இந்த லைவ் ட்ரேட் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே மார்னிங் வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு இருக்கும், பக்கத்தில் போர்ட்ஃபோலியோன்னு இருக்கும். போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ண வச்சுக்க போர்ட்ஃபோலியோ இங்கே ஷோ ஆகுது. இங்கே பாருங்கள் பாண்டா 2024 நியூன்னு இருக்கு இல்லையா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோவை நீங்கள் டெப்ளாய் பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது லைவ் ட்ரேடுக்கு. சேம் ஃபார்வர்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் நீங்கள் அது இந்த போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க, ஒரு 1 மந்த் 2 மந்த் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குது இல்லையா, போர்ட்ஃபோலியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு அதை ஆக்டிவேட் மார்னிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த போர்ட்ஃபோலியோ வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து ரன் ஆகும். ஸோ ஃபார்வர்ட் டெஸ்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து பேப்பர் ட்ரேடிங். இந்த லைவ் ட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட புரோக்கரை கனெக்ட் பண்ணி ரியல் மணியில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஃபீச்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அல்கோ ட்ரேடிங்கை பற்றி மக்களுக்கு ஃப்ரீயாக டீச் பண்ணுறது தான். நம்ம எந்த விதமான பெய்டு கோர்ஸோ பெய்டு கிளாஸோ நம்ம கண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீயாக டீச் பண்ணுறோம் மக்களுக்காக. ஸோ நம்மளோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணீங்க நிறையா பேர் நம்மளோட வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜபிளாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.